ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஜேர்னி வாட் இஸ் இட்? நான் பேசிக் பிறந்த வளர்ந்தா சென்னை தான். படித்தது காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் எக்மோர் ஓவியக் கல்லூரி. மற்றபடி நான் ஒர்க் பண்ணது வந்து வெற்றி சார்கிட்ட. அவரோட நான் ஒரு லாங் இயர் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக விடுதலை வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கதை வந்து தமிழோட கதை. இது அவர் ரியல் லைஃப்பில் நடந்த கதை. பட் அவருக்கு என்னென்னா, அவரும் வெற்றி சார்கிட்ட இருந்ததுனால எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ அப்போ அவர் வந்து இந்த படத்தை பண்ணலான்ற ஒரு இதுக்குள்ளே வரும்போது அவரால் பண்ண முடியல. அவர் வேற ஒரு இதில் இருந்தார். ஸோ அதை வந்து எனக்கு இது பண்ணார். ஸோ நான் இதை வந்து நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணி, ஸோ இது ஒரு சிறுகதைக்கான ஸ்பேஸில் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே இருந்தது அந்த கதை. ஏன்னா அது நிஜத்தில் நடந்ததுனால அந்த கதைக்குள்ளே எல்லாமே இருந்தது. அப்போ எங்களுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, இதை வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் கொண்டு போகணும். ஸ்கேல் மீன்ஸ் என்னன்னா, ஸ்கிரிப்டில் ஒரு இதுவாக கொண்டு போகணும். இப்போ இதை தயாரிக்கிறதுக்கு ப்ரொடியூசரும் இருந்தார். நான் இப்போ ப்ரொடியூசர் தேடி அலைய வேண்டியதில்லை. எனக்கு இந்த ப்ரொடியூசர் வந்து அவரே இதை ஓகே பண்ணி வச்சிருந்ததுனால அவங்க பையனுக்காக இப்போ எனக்கு அதுவுமே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்னுடைய வேலை என்னவாக இருந்ததுன்னா, இதை சரியாக எழுதுறது தான் என் வேலையாக இருந்தது. இதை நானும் அவரை உட்காந்து எழுதணும். அதை அப்படியே இது பண்ணிட்டோம். மற்றபடி பேசிக்காக எனக்கு பர்சனலாக நான் இதுவாக இருக்குன்னா வெற்றி சார், சென்னை, அவ்வளோதான் நம்ம கதை. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ப்ரொடியூசர் வந்து அவரோட லலித்குமார் வந்துட்டு அவரோட சனுக்கு ஒரு லான்ச் பேடாக பார்த்தார்ல இந்த படத்தை, அந்த கான்டாக்ட் எப்படி கிடச்சிது? இல்லை, அதுதான் தமிழ் மூலிமா தான். தமிழ் மூலமா? ஓகே, தமிழ் மூலிமா தான். ஆல்ரெடி அவர் தமிழ் வந்து இந்த கதையை அவர்கிட்ட ஓகே பண்ணி வச்சிருந்தாரு. சும்மா எப்போ ஒரு படம் நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்த படத்துக்கு நீங்கள் ஐடியா சொன்னீங்கனாலே ஓகே தான். ஒரு சின்ன காம்பேக்டான பட்ஜெட்டு, ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு, ஒரு ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் பையனை வந்து கொண்டு வரணுன்றது இருக்குல்ல, அது உண்மையிலே அது பெரிய கால். அவர் எடுத்தது அந்த பெரிய கால். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அது எப்படி அவர் எடுத்தார். ஏன்னா அவர் நினச்சிருந்தா பெரிய டேரக்டர்ஸ் கூட போயிருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட ஃபினான்ஷியலாகவும் எல்லாமே இருக்குது. பட் அவர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இந்த கதையை நம்பினார். அதே மாதிரி இது வந்து பேசிக்காக இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே நம்பிக்கையில் நடந்தது தான். அவர் தமிழை நம்பினார், தமிழ் என்ன நம்பினார், நான் அந்த கதையை இது பண்ணேன். ஸோ இப்படி போனது தான். போய் அது எல்லாமே நடந்தது. சார் ஒரு விஷயத்தில் சொல்லுவார் எப்பவுமே, ஒரு கதை வந்து அதுவே தன்னை இது பண்ணிக்கும்னு சொல்லுவார்ல, அது இந்த கதைக்கு நடந்ததுனால இது எல்லாமே கரெக்டாக வந்து நின்றுச்சு. அண்ட் 2025 கடைசி வெற்றி படமாக இது வந்தது ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் மக்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும்.